ஹலோ guys, இன்னும் நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போனால் ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ண இந்த HDMI வீடியோ கேப்சர் டிவைஸ். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோ இதுவாக தான் இருக்குங்கிறது. இதை தான் நம்ம இப்போ எப்படி அதை யூஸ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். சேம் டைம் அதுக்காக 2 லேப்டாப் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒர்க்கிங் கண்டிஷன், இன்னொன்று ஒர்க் ஆகும். பட் அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய லேப்டாப்பை இந்த லேப்டாப் மூலமாக நம்ம செக் பண்ண போகிறோம். அதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சேம் டைம் இதுதான் இந்த டிவைஸ் வச்சு தான் நம்ம அதை செக் பண்ணவும் போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறுநாள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வாங்க இந்த கேப்சர் கார்டை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். பொதுவாக நம்மளோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை இன்னொரு மானிட்டர் அதில் நம்ம கொண்டு போனோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது HDMI கேபிள் அல்லது பார்த்திங்கன்னா VGA கேபிள் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த 2 கேபிளும் யூஸ் பண்ணி தான் நம்ம மானிட்டருக்கு கொண்டு போவோம். ஆனால் இந்த 2 கேபிளை யூஸ் பண்ணி நம்ம இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை அங்கே கொண்டு போக முடியாது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை இங்கே கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த வீடியோ கேப்சர் கார்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோ கேப்சர் கார்ட்ஸ் உண்டு. இது லோ ப்ரைஸில் உள்ள ஒரு கேப்சர் கார்டு. ஹை ப்ரைஸில் உள்ளது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்புட் பவர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது ரேட்டும் அதிகம். அதனால தான் அது நான் வாங்கலை. அது வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு கிடையாதுனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது இந்த HDMI கேபிள், அதுக்கப்புறம் அந்த வீடியோ கேப்சர் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேப்டாப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் ஸ்க்ரீன் எதுவுமே வராது, ஆன் ஆகும். அதே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை இதில் வர வைக்க முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவைஸ்க்கான ஒர்க்கே அதுதான். ஒரு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை இன்னொரு லேப்டாப்பை கொண்டு வரக்கூடியது அதோட ஒர்க்கு. சேம் டைம் அது மூலமாட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தனி சாஃப்ட்வேர் போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீனு இந்த லேப்பில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே தான் போயிருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த கேப்சர் கார்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா மானிட்டர் கிடையாது. அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மானிட்டர் டிவி, அதாவது LED டிவி, HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிய டிவி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் லேப்டாப் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக இல்லையாங்கிறது. இது நம்ம இப்போ இதில் தான் செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த லேப்டாப்பில் எப்படி நம்ம மானிட்டரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணலாங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதை அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐக்கால கூட தேவைப்படுறாங்க, கிளிக் பண்ணி பார்த்துவாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ VGA கேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்லையும் சரி அந்த லேப்டாப்லையும் சரி போர்ட்டு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேப்சர் கார்டில் HDMI கேபிள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். எங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்புட் HDMI கேபிள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதே நம்ம VGA கேபிள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா VGA to HDMIங்கிற ஒரு அடாப்டர் உண்டு. அது வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இந்த கேப்சர் கார்டு எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த HDMI கேபிளை எப்படி கனெக்ட் பண்ணலாம், எதிலெல்லாம் கனெக்ட் பண்ணலாங்கிறத அவங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த லேப்டாப் ஆன் பண்ணோம். இதுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, இதில் ஹார்ட் டிஸ்க்கும் கிடையாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ இதை நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பயோஸில் தான் ஆன் பண்ண போகிறோம். இதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் OS போடுற வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நோவா பட்டன் சொல்லலாம், ரைட் சைடில் வரும். அதை நான் இப்போ ட்ரிகர் பண்ணி நான் ஆன் பண்ண போகிறேன். பட் பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு பயோஸ் போடுறதுக்கும் நம்மளுக்கு எந்த எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அடுத்த பயோஸ் ஆப்ஷன் செலக்ட் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இதை நம்ம இப்போ அதை மெத்தடை வச்சு ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டு இந்த லேப்டாப்பில் நம்ம அதோட ஸ்க்ரீனை கொண்டு வர போகிறோம். அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண தேவையானது ஒரு சிம்மச்சற்ற டூலு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த லேப்டாப்பை நம்ம ஆன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் தெரியும். பட் பார்த்திங்கன்னா இப்போ இதோட ஸ்க்ரீனை நம்ம இதுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேணால் இந்த HDMI கேபிளாகவும் இந்த கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு HDMI இதை இதில் கனெக்ட் பண்ணிவாங்க. என்னப்பா இது
இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு இதை வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எந்த லேப்பில் வந்து எந்த லேப்பு கொண்டு வரணுமோ அந்த லேப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த லேப்பில் இருக்க HDMI போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து அந்த லேப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, இந்த கேப்சர் கார்டு வந்து யூஎஸ்பியில் இருக்கிறதுனால நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் தான் நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும், அதாவது கனெக்ட் ஆகிடுச்சுங்கிறது. ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த லேப்டாப்பில் எப்படி அதோட ஸ்க்ரீனை கொண்டு வரலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப் தேவைன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை இந்த லேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் வீடியோ ஆப் தேவை. அது வந்து OBS ஸ்டூடியோ வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதோட வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக அதுக்கான வீடியோ போடுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்க இந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி நம்ம இதில் கொண்டு வரலான்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கீபோர்டு ஒர்க் ஆகலாம், நான் எக்ஸ்டர்னல் கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இப்போ தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி வந்து ஸ்க்ரீனில் நம்ம இந்த லேப்பில் கொண்டு வரலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கேமராங்கிற ஆப். இது வந்து இன்புல்டாக விண்டோஸ்லேயே வரும். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வரும். சப்போஸ் வராத பட்சம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, வீடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா, அதாவது இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேமரா வந்து விஷுவல் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷுவல் வந்துடும். ஸோ இதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணுறதுக்கு வந்து இனிமேல் வந்து இதில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ அந்த லேப்பில் தான் வந்து இது பண்ணுறேன், சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து தேவையான பயோஸ் தான். ஸோ பயோஸ் கொடுத்து இந்த லேப்டாப்போட பயோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லினோவா E4125ங்கிற மாடல். என்னோடய லேப்டாப் லினோவா V110ங்கிற மாடல். ஸோ இதில் வந்து பயோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதிலே உங்களுக்கு மாடலை வந்து ஷோ பண்ணும், பார்த்தீங்களா? ஸோ பயோஸ் மாடல் எல்லாமே ஷோ, கான்ஃபிகரேஷனு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹார்ட் டிஸ்க் காட்டாது, ஏன்னா இதில் வந்து ஹார்ட் டிஸ்க் இல்லை. இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லேயே உங்களுக்கு வந்து காட்டும் ஹார்ட் டிஸ்க் நாட் டிடெக்டட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்பிளே உடஞ்ச ஸ்க்ரீனை வந்து செக் பண்ணனாலும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு டவுட் இருக்குது, இந்த லேப்டாப்பில் இது ஸ்ட்ரிப் ஒரு வேளை கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு இதில் விஷயம் வரும், டிஸ்பிளேவும் வராது. ஸோ இந்த டிவைஸ் இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து இன்னொரு லேப்டாப்பு மூலமாட்டும் இன்னொரு லேப்புக்கோ ஆர் பிசிக்கும் நீங்கள் வந்து வீடியோ இதே மாதிரி கேப்சர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஹெட்செட்டு கொடுத்துட்டிங்கன்னா கொடுக்குறேன், எக்ஸிட் சேஞ்சஸ் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இருக்குன்னா ரீஸ்டார்ட் ஆகிற அர்த்தம், அதாவது பிளாக் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி வரும். இப்போ தமிழ்நாடு அரசு வரும் பாருங்கள். ஆனாச்சு தமிழ்நாடு அரசு. ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா செக்கிங் மீடியாங்கிற வருது. இப்போ இதான் அந்த இதோட ஸ்க்ரீன். ஸோ அவ்வளோதான், அப்படி தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா இதில் ஹார்ட் டிஸ்க் இல்லாதனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ண வச்சிங்கன்னா நம்மளால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விஜே கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இதை வந்து விஷுவல் கொண்டு வரலாங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.